அடுத்ததா டாக்டர்ஸ். ஸோ என்னதான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்தாலும், நமக்கு மனுஷ டாக்டர்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா தேவை. அந்த விஷயம் வந்து மாறவே மாறாது. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால வந்து மருத்துவத் துறையில பல விஷயங்கள வந்து இன்னைக்கு செய்ய முடியுது. ஓகேவா? எல்லா ஆப்ரேஷன் பண்ற அந்த காரியங்கள்லயும் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ரோபோட்லாம் நிறைய உதவி செய்யுது. ஆனாலும், ஒரு மனுஷ டாக்டருடைய அந்த அவங்களுடைய அந்த தொடர்பு இல்லாம, அல்லது அவங்க வந்து அந்த விஷயத்த செய்யாம, 100க்கு 100% இந்த ரோபாட்டே அல்லது ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்து எல்லாத்தையும் செஞ்சுரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து நடக்காது. இதெல்லாம் அந்த சைஃபை மூவிஸ்லலாம் பார்க்குறதுக்கு அது நல்லா இருந்தாலும், ஒரு மெடிக்கல் பாட், அந்த மெடிக்கல் பாடுக்குள்ள போய் படுத்துக்கிட்டு, எனக்கு இந்த ஆப்ரேஷன பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அந்த ஆப்ரேஷன அது செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இந்த சைஃபை மூவிஸ்ல காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. பட் அது பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். கண்டிப்பா ஒருபோதும் மிஷினால அந்த அளவுக்கு மெச்சூராலாம் வரவே முடியாது. ஸோ மருத்துவர்கள், அதே மாரி இந்த மருத்துவம் சார்ந்த பல வேலைகள் எதுவுமே வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால வந்து மாத்த முடியாது. அதனால அது சார்ந்த ஒரு விஷயத்த நீங்க படிச்சாலும், கண்டிப்பா உங்களுக்கு வேலை நிச்சயம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.